எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனத்த குரல் இருக்குது, ஒரு சவுண்டு வருதுன்னா அந்த இடத்துல யார் இருப்பானா ஃபஸ்ட்டு சிம்மராசிக்காரங்க இருப்பாங்கிறது தெரிஞ்சு. கன்னிராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அதிசாரமாக ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு உள்ளே நுழைகிறார். இப்போ 11ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து கணவன் மனைவி ஒற்றுமையை ஒரு அங்கீகாரத்துக்குரிய அமைப்பாக, மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய செயல்பாடாக உருவாக்கக்கூடிய தன்மையில் குருவின் பார்வை இருக்கும். சனி பகவான் வக்ரமாய் அமர்ந்திருந்தாலும், ராசியில் வக்ரமாய் அமர்ந்திருந்தாலும் மேசராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள், வீண் வன்பு வழக்கு, இவங்க போய் எந்த தப்புமே பண்ணாமல் இவங்க மேலே ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. அதிசாரமாக போகிறவர் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாரு, பின்னோக்கி மறுபடியும் வராரு. அப்போ தான் வக்ர நிலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அதிசார பயிற்சியாக